ஏ எரும மாடே, இப்ப எதுக்கு என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்க? ஏ பிசாசு பிசாசு, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாடி? நேத்து நைட்டு எதுக்கடி கதவு பூட்டின? வேற நான் எங்கடி தூங்குவேன்? என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏ எரும, இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? சீக்கிரமா தூங்க வரணும். நீ ஊரெல்லாம் சோவாரிட்டு சுத்திட்டு வருவே, நான் உனக்காண்டி கதவு திறந்தே வச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. என்னடி உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இப்ப என்ன உனக்கு? எல்லாம் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன். உன் வேலையை பார்த்துட்டு போ. சீக்கிரம் வரதா இருந்தா வா, இல்லனா வெளியே படுத்து தூங்கு. என்னாலலாம் கதவெல்லாம் திறந்து வச்சிட்டுலாம் தூங்க முடியாது. என்னடி வாய் ரொம்ப நீளுது. என் ரூம்ல இருந்துட்டு நீ என்னையும் ரூம்ல விட மாட்டேன்னு சொல்லுவியா? ஹலோ ஹலோ, நான் உன்னை ரூம்ல விட மாட்டேன்ல ஒன்னும் சொல்லல. நீ ஒரு 9-10 மணிக்கா ரூம்குள்ள தூங்க வரணும். அதை விட்டுட்டு நீ நல்லா வெளியே ஊர் மேய போவே. நான் உனக்கா நீங்க கதவை திறந்து வச்சிட்டு இருக்கணுமோ? என்னது ஊர் மேய போறனா? என்னடி நினைச்சிட்டு இருக்க? எனக்கு 1000 வேலை இருக்கும். உனக்கு 1000 வேலை இருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்கு என்னால உனக்காக ரூம் கதவெல்லாம் திறந்து வச்சிட்டு ஒன்னும் தூங்க முடியாது. எவ்வளவு திமிரடி சனியனே! உன்னால நான் நேத்து ரூமுக்கு வெளியே படுத்து தூங்கி இருக்கேன். ஏன் ஒரு நாள் வெளியே படுத்து தூங்கினா என்ன ஆயிர போகுது? நானும் ஒரு நாள் வெளியே அந்த குசுக்கடியில தானே படுத்தேன். அப்ப எனக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும். நீ வேணும்னு தான் கதவை பூட்டியிருக்கன்னு. நான் எவ்வளவு நேரம் தட்டிட்டு இருந்தேன். நீ கதவை திறந்தியா? நீ உள்ள முழிச்சே இருந்து நல்லா தட்டட்டும், நல்லா வெளியே கிடந்து சாவுன்னு எனக்கு சாபம் விட்டுட்டு இருந்திருப்ப. அந்த மாதிரி கேவலமான புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. அந்த மாதிரி புத்தி எல்லாம் உனக்கு தான். நான் உண்மையாவே நேத்து தூங்கிட்டேன். அதனால கதவை திறக்கல. சரியா? சும்மா ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காத. என் ரூம்ல இருந்துட்டு நீ எவ்வளவு அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு இப்படியே விட்டா சரி வராதுடி. மரியாதையே சொல்றேன், இப்பவே வீட்டை விட்டு கிளம்பு. என்னத்தான் சொல்றேன், வீட்டை விட்டு கிளம்புன. நான் எதுக்கு வீட்டை விட்டு கிளம்பணும்? நான் எதுக்கு வீட்டை விட்டு கிளம்பணும்? ஏய், இது நீ கட்டின தாலி தானே? நான் அப்ப இந்த வீட்ல தான் இருப்பேன். என்ன வெளியே போட சொல்றதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப பேசிட்டு இருக்கேன். அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். மரியாதையா வெளியே போ. இப்ப நீயா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு நானே வெளியே தள்ளவா? ஏய் பொறுக்கி, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். வேணாண்டி, வீணா என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணாத. கோவத்துல ஏதாச்சும் நான் பண்ணிட போறேன். ஏய், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. என்னால இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. ஒழுங்கா சொல்றப்பயே கிளம்பிரு, இல்லனா வேற மாதிரி ஆயிரம் பாத்துக்க. என்னடா ஆகும்? என்ன ஆகும்? மரியாதையா சொல்லும் போதே கிளம்பிரு. ஏ பொறுக்கி நாயே, நீ கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிற வரை நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அப்ப இந்த தாலி இருக்கிறதுனால நீ இங்கதான் இருப்பேன்னு சொல்ல வர, அப்படிதானே? ஆமா, நீ கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு. அதனால நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். கழுத்துல தாலி இருக்குங்கிற திமிர்ல தானடி ஆடுற. அது எப்படி ஆடு தெரியுறேன்னு பாரு. ஏ பொறுக்கி நாயே, எதுக்கு நான் பக்கத்துல வர? தள்ளி போ. இந்த தாலி உன் கழுத்துல இருக்குன்னு திமிர்ல தானடி ஆடுற. அதை பொறுத்து எரியறடி. ஏய், தாலி மேல கைய வச்ச நான் மனுஷியா இருக்க மாட்டேன். நானும் பாக்குறேன்டி. ஏய், கையடா. இந்த தாலியை இப்ப அறுத்து எரிஞ்சிட்டு உன்னையே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம விட மாட்டேன்டி. ஏ பொறுக்கி பயலே, தாலில இருந்து கையடா. இந்த தாலியை வச்சுதானடி நீ ஆந்தாட்டம் ஆடிட்டு திரியிற. இதை வச்சுதானே என் வீட்டுள்ளே வந்து என் நிம்மதியை கெடுக்கிற. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஏய் விடுடா, தாலில இருந்து கையடா. நாய பொறுக்கி நாய கையடா. சக்தி, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? ஏப்பா சக்தி, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? ஏன்பா அந்த பிள்ளை கழுத்துல இருக்க தாலியை பிடிச்சு அறுக்க பாக்குற? இதெல்லாம் நல்லதுக்கு இல்லப்பா. இதெல்லாம் பெரிய பாவம்ப்பா சக்தி. இதெல்லாம் பண்ணாதப்பா. அத்தை, இவன் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் அன்னையில இருந்து என் நிம்மதியா போச்சு. இவளா அத்தை பாவம், இவளால நான் தான் பாவம். என்ன ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. ஏப்பா சக்தி, எதுவா இருந்தாலும் பேசி முடிவெடுங்கப்பா. அதை விட்டுட்டு ஏன்பா அந்த பிள்ளை கழுத்துல இருக்க தாலியை பிடிச்சு இப்படி இழுக்கிற? இதெல்லாம் தப்புப்பா. அப்படிலாம் பண்ணாதப்பா. இல்லத்த, இந்த தாலி கழுத்துல இருக்க தைரியத்துல தான் இவன் இந்த வீட்டுல வந்து என் ரூம்குள்ள எப்படி இருக்கா. இந்த தாலியை மட்டும் நான் புடுங்கி எரிஞ்சிட்டேன்னா இவளே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவா. ஏப்பா சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதப்பா. பாவம்ப்பா, நம்மள நம்பி வந்த பிள்ளைய நம்ம இப்படி பண்ணலாமாப்பா? இல்லத்த, இதுக்கு மேலேயே இவன் இந்த வீட்டுல இருந்தானா சரி வராது. நான் இவளை அடிச்சு வெளியே துரத்தாம விட மாட்டேன். நான் சொல்லும் போதே இவ போயிட்டானா அடியாச்சும் வாங்காம போவா. இல்லைன்னா என் கையால அடி வாங்கி தான் வெளியே போவான்னு நினைக்கிறேன். என்னப்பா நீ? பாவம்ப்பா, அந்த பொண்ணு எப்படி அழுவுறா பாரு. பாவம்ப்பா, இப்படி பண்ணாதப்பா சக்தி. அத்தை ப்ளீஸ் அத்தை, நீங்க போங்க. ஏப்பா சக்தி, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் இப்படி சொல்றேன்னு நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அத்தை, ப்ளீஸ். என்னப்பா சக்தி நீ? ஏய், இப்ப வெளியே போறியா இல்லையா? வெளியே போடி, வெளியே போடி. நீயா போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? ஏ சனியனே, வெளியே போடி.
வெளியே போடி. சும்மா இந்த அழுது நடிச்சு சீன் போடுற மேல எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வெளியே போன்னு சொன்னேன். என் முன்னாடி இப்படியே நின்னுட்டு இருக்காதடி. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உனக்கு கொலை பண்ணாலும் பண்ணிருவேன். வெளியே போடி. போ போ, நிக்காத, போய்கிட்டே இரு. அப்பா சக்தி, ஐயோ என்ன இதெல்லாம், பாவம் அந்த பொண்ணு, இவன் வேற இப்படி பண்றானே. ஐயோ அம்மா, என்னமா நடக்குதுங்க? சக்தி ஏன் இப்படி கத்திட்டு இருக்கான்? டேய் கார்த்திக், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. சக்தி என்னடா அந்த புள்ள கழுத்துல இருக்க தாலியை பிடிச்சி அறுத்துருவேங்கிறான். அந்த புள்ளைய அழுதுட்டே இருக்கு, பாவமா இருக்குன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான்டா. வீட்டை விட்டு வெளியே போ வெளியே போன்னு தள்ளி இந்த ஹால் வர கூப்பிட்டு வந்துட்டான்டா. எனக்கு ரொம்ப பாவமா இருக்கா. நீ போய் பேசுடா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேளுடா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா கார்த்திக், நானும் எவ்வளவோ தடுத்து பார்த்துட்டு அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நீ கொஞ்சம் சொல்ல. சரிம்மா. டேய் மச்சான், என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வேற எனக்கு என்னடா பண்ண சொல்ற? இவ கூட இருந்து என்ன குடும்பமா நடத்தணும்? நானும் எவ்வளவு பொறுமையா சொல்லிட்டேன், இந்த வீட்டை விட்டு போயிருங்க, என்ன டார்ச்சர் பண்ணாதன்னு. இவன் என்னடான்னா சொகுசு அவபாட்டுக்கு இருந்துட்டே இருக்கா. நானும் எவ்வளவு நாள் தாண்டா பாத்துட்டு இருப்பேன். ஏன்டா மச்சான் இப்படி எல்லாம் பண்ற? பாவண்டா சிஸ்டர், பாவண்டா, அழுகுறாங்கடா, அப்படி பண்ணாதடா. ஏய் என்னது, அவ பாவமா? நான் தான்டா பாவம், நான் தான் பாவம். என்ன மச்சான் நீ? இல்ல மச்சான், இதுக்கப்புறமா இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. இவளால எனக்கு நிம்மதியே கிடையாது. இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். ஏய் என்னடி பாத்துட்டே இருக்க? வெளியே போடி, வெளியே போன்னு சொன்னேன். போடி. என்ன சப்போர்ட்டுக்கு ஆள் வராங்க அப்படியே இந்த வீட்டுல டேரா போட்டுலாம் நினைச்சியா? வெளியே போடி. டேய் மச்சான், சொல்றது கொஞ்சம் கேளுடா. டேய் நீ அமைதியா இரு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன். இவளை எப்படி விரட்டணும்னு எனக்கு தெரியும். ஐயோ அபி, காமாட்சிமா, என்னமா நடக்குது? அம்மா, அந்த பொண்ணுக்கும் நம்ம சக்திக்கு ஏதோ சண்டைன்னு நினைக்கேன். அவன் என்னடான்னா இப்ப அந்த பிள்ளைய கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள வேண்டி இருக்கிறான். வெளியே போங்கிறான். பாவம் அந்த பிள்ளை அழுதுட்டே இருக்குமா. ஐயோ என்ன காமாட்சிமா சொல்றீங்க? அபி வேற அழுகுறாளே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த சக்தி இப்படி எல்லாம் பண்றாங்க? அதாம எனக்கும் தெரியல, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறான். டேய் மச்சான், சொன்னா கேளுடா. டேய் நீ அமைதியா இருடா. ஏய் வெளியே போடி, வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க நின்னுட்டு இருக்க. என்ன கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளணுமா? அடடே, ஆஹா ஆஹா, கண்கொள்ள காட்சியெல்லாம் இருக்கு. இந்த ஒரு நாளுக்காக தானே இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நானே இவளை வீட்டை விட்டு வெளியே அடிச்சு துரத்தணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, அந்த சக்தி பையலே இதை பண்ணிட்டான். சே அபி, கொஞ்ச நெஞ்ச வேலையாடி பண்ண. என்னை எப்படி சீண்டி இருப்ப, என்கிட்ட எப்படி வம்பு எடுத்திருப்ப, என்னை எதிர்த்து பேசுறல. உனக்கு இது தேவைதாண்டி. ஐயோ நீ அழுறத பாக்குறதுக்கு எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கே. நீயும் அந்த வேலைக்காரியும் ஒண்ணு கூடி சேர்ந்து சிரிச்சு ஆட்டம் ஆடி போடுறீங்க ஆட்டம். இப்ப நல்லா அனுபவிடி. ஐயோ உன் கண்ணுல இருந்து அந்த கண்ணீரை பாக்குறதுக்கு எனக்கு அப்படியே குளுகுளுன்னு இருக்குதே. இந்த சக்தி பைய சப்போர்ட் இல்லாம இவ இந்த வீட்டுல இந்த ஆட்டம் ஆடுறாள. அந்த சக்தி பைய மட்டும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணா ஐயோ இந்த அபிய கையில பிடிக்க முடியாது போல. அதான் கடவுள் வச்சா பாரு ஆப்பு. இன்னையோட இந்த சனி அந்த வீட்டை விட்டு போயிடும். இதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கலாம். இதே மாதிரி இந்த வேலைக்காரியையும் நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோம்னா நம்ம தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. எப்படிதான் வெக்கமானோ இல்லாம அழுதுட்டே நிக்கிறாளோ தெரியல. அவ வந்து அத்தனை தாட்டி போய்த்தலன்னு சொல்றானே, போய் தொலைய வேண்டியது தானே. ஏன் இங்க நின்னுட்டு இருக்கா? நம்ம இங்க நின்று வேடிக்கை மட்டும் பார்ப்போம், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். எதுக்கு இந்த காமாட்சி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா? ஏதோ இவ பெத்த பிள்ளை மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா. அண்ணி, மீனாட்சி, என்ன நீ ஒரே சத்தமா கேக்குது, என்னாச்சு? அது எல்லாம் நல்ல விஷயம் தான். நீ பக்கத்துல வா, இங்க வந்து பாரு. அண்ணி, இங்க என்ன நடக்குது? மீனாட்சி, நம்மளே இந்த அபிய வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, கடைசியில சக்தியே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறான். ஆமா அண்ணி, எனக்கு இதை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நானும் இந்த நாளுக்காக தானே காத்துட்டு இருந்தேன். சக்தியை இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எவ்வளவு திமிரா அன்னைக்கு பேசினா. பேசாம அன்னைக்கே கொடுத்த காசை வாங்கிட்டு மூடிட்டு போயிருக்கலாம். இப்ப ஒன்னும் இல்லாம வெறுங்கையா தான் போறா. ஆமா மீனாட்சி, எல்லாம் கொழுப்பு பண்ற வேலை பத்துக்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரியான திமிரு. கொடுத்த அன்னைக்கே காசை வாங்கிட்டு போனா கூட காசாச்சும் மிஞ்சிருக்கும். இப்ப அசிங்கப்பட்டு தான் போறா. நமக்கு என்ன? ஆமா நீ போய் தொலையட்டும். அவ போய் தொலைஞ்சாலே எனக்கு பெரிய நிம்மதியா இருக்கும். நமக்கு வேலை மிச்சம். சக்தியே அவளை வெளியே அனுப்பிடுவான். ஆமா நீ. ஏய், அதான் அவனே சொல்லிட்டான்ல, அப்புறமா என்னடி இங்கே நின்னுட்டு இருக்க? போ. அது எப்படி போவா? நல்ல வசதியான வீடு, அந்த இங்கே செட்டில் ஆயிரலாம்னு நினைச்சிருப்பா. இப்படியா நடக்கும்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டா. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பா. சீ. ஏய், நீ ஏன் வெளியே போறியா இல்ல கேட் வர கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணுமா? என்னடி அப்படியே அழுது நடிச்சு இங்கே இருக்கலாம் பாத்தியா? அதெல்லாம் சரி வராது. மரியாதையா போ. சக்தி, இவ கேட்க மாட்டா. இவ கழுத்தை பிடிச்சு நீயே தள்ளு. எந்த ஆளையும் போய் தொலையட்டும். இங்க வந்து நம்ம உயிரை எடுத்துட்டு இருக்கா.
நீயே வெளியே போயிட்டேன்னா உனக்கு மரியாதையா இருக்கும். இதே நான் வந்து உன் கழுத்தை புடிச்சு கேட்ல இருந்து வெளியே தள்ளேன்னு வச்சுக்கேன், அசிங்கமாயிரம் பத்துக்கு. மரியாதையா நீயா போயிரு. மீனாட்சி இப்ப கூட எவ்வளவு திமிர்ல அப்படியே கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கா பாரு. சீ, இவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்னாலும் இருக்கா இல்லையானே தெரியல. அதெல்லாம் இருந்தா இங்கேயே வந்து நிக்க போறா. ஏதோ இவ அழகுல மயங்கி இவளை பிடிச்சுதான் தாலி கட்ட மாதிரி இங்க வந்து பீத்திட்டுலாம் நிக்கிறா. ஏய் வெளிய படி. வந்துட்டா. சும்மா ஒன்னால எங்க நேரம் தான் இப்ப வேஸ்ட் ஆகுது. வெளிய போ. காமாட்சியம்மா, அபிய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறாங்களோ தெரியல. ச்சே, இந்த சுந்தரி அம்மா தான் ரொம்ப கேவலமா பேசுறாங்கன்னு பார்த்தா அவங்க கூட இந்த மீனாட்சி அம்மாவும் சேர்ந்துட்டு எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்களேன். ஆமாமா வெண்ணிலா, எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம எதுவுமே போய் பேசவும் முடியாது, சொல்லவும் முடியாதுமா. நம்மளால வேடிக்கை மட்டும் நம்ம பார்க்க முடியும். காமாட்சியம்மா, சுந்தரையா இல்லையா? அண்ணன் நேத்து தான் ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியூர் கிளம்பிச்சு. நாளைக்கு காலையில தான் வருவாங்க. என்னம்மா சொல்றீங்க? அப்போ சுந்தரையா இங்க இல்லையா? ஐயோ, இப்ப அபி என்ன பண்ணுவான்னு தெரியலையே. ஆமா வெண்ணிலா, அண்ணன் இங்க இல்ல. அண்ணன் மட்டும் இங்க இருந்திருந்தா அந்த பிரச்சனை இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. ஆமாமா, ஐயா இருந்திருந்தா அபிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியல. இதுல வேற இந்த சுந்தரி அம்மாவும் மீனாட்சி அம்மாவும் கொளுத்தி கொளுத்தி போடுறாங்க. ஏற்கனவே அங்க பிரச்சனை எரிஞ்சிட்டு இருக்கு. இவங்க என்னடானா இன்னும் கொஞ்சம் கொளுத்தி போடுறாங்க. ஆமா வெண்ணிலா, அவங்க புத்தியை மாத்த முடியாது. ச்சே, மச்சான் ஏன் தான் இப்படிலாம் பண்றானோ? இவ்வளவு மோசமா நடந்துக்கிறான். ஏன் இப்படி பண்றானே தெரியல. பாவம் அபி சிஸ்டர் பண்ற தப்பெல்லாம் இவன் பண்ணிட்டு கடைசியில சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க? ச்சே, இவன் ஏன் தான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்னு தெரியல. நான் சொன்னாலும் நீ அவளுக்கு தானே சப்போர்ட் பண்றான்னு என்கிட்டே சண்டைக்கு நிக்கிறான். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சக்தி, காசு ஏதாவது வேணுமான்னு கேளுப்பா. மூஞ்ச தூக்கி எறிவோம், அந்தால பொறுக்கிட்டு போட்டோம். ஆமா மீனாட்சி, எனக்கு என்னமோ அதனாலதான் அப்படியே கல்லு மாதிரி நிக்கிறான்னு நினைக்கிறேன். காசு கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு போயிருவான்னு நினைக்கிறேன். ஏய், எவ்வளோடி வேணும்? எவ்வளவு வேணும்? ஆண்டி, உன்கிட்ட சொல்லிட்டே இருக்க, திரும்ப திரும்ப இங்கே நின்னுட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? என்னடி இங்கே நின்னுட்டு இருக்க? என்ன யாராச்சும் வந்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறியா? என்ன மீறி யார் வராங்க நானும் பாக்குறேன்டி. நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ இங்கே நின்னுட்டு இருக்கல, அப்ப நீ வெளியே போக மாட்டேன், இப்படிதானே? சரி, நீ இங்கே நில்லு. எவ்வளவு நாள் தான் நீ இங்கே நிக்கிறன்னு நானும் பாக்குறேன். வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வை, காலை வெட்டணும் இல்லையான்னு பாரு. அம்மா, இவர் நகர்ற மாதிரி இல்ல, எப்படியோ இதுல நின்னுட்டு நாசமா போட்டோம். வாங்க, நம்ம வீட்டுல போவோம். இங்கே நின்னு சாவட்டும். எப்படி நிக்கிற பாரு கல்லு மாதிரி. ஏய், வெளிய போய் தொலைடி. ஏன்டி இங்க நின்னு சாவடிக்கிற? போய் தொலை. அத்தை, நீங்க விடுங்க. அவ இங்கே நின்னுட்டு எப்படியோ போட்டோம். வாங்க, நம்ம எல்லாரும் உள்ள போலாம். இல்லப்பா சக்தி, இவ இங்கே நின்னுட்டு இருந்தா சரி வராது. இவள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கேட்ட போட்டு. இல்லம்மா, இவ்வளவு வெளியே தள்ள போய் வெளியே வேற எவனாச்சும் பார்த்தேன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். அதனாலதான் அவளையே வெளியே போன்னு சொல்லிட்டு அவ போய் தொலையாம இங்கே நின்னுட்டு இருக்கா. அதுவும் கரெக்ட் தான்ப்பா. இவளால நம்ம குடும்பத்துக்கு அவமானம் தான். ச்சே, வாங்கம்மா, நம்ம உள்ள போவோம். என்னடி அபி, உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு திமிரு, எவ்வளவு தெனாவட்டா இந்த வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்த. என்னையே எதிர்த்து பேசணும்ல. உனக்கு வேணும் தாண்டி, இங்கே நின்னு சாவு. யாரும் உன்னை வந்து காப்பாற்ற மாட்டாங்க. எல்லாரும் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. இங்கேயே நின்னு, அப்பதான் உனக்காச்சு புத்தி வரும். அனுபவிடி, நல்ல அனுபவி. அபி சிஸ்டர் ப்ளீஸ் அழுகாதீங்க. நான் மச்சான் கிட்ட பேசுறேன். அவன் ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியல. நான் அவன்கிட்ட பேசுறேன், ப்ளீஸ் நீங்க அழுகாதீங்க. நீங்க தைரியமா இருங்க சிஸ்டர். நான் மச்சான் கிட்ட பேசுறேன். அவனே கண்டிப்பா உங்களை உள்ள கூப்பிடுவான். நீங்க அழுகாதீங்க சிஸ்டர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, நான் வந்து நேட்டிவ் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அதனால் வீடியோ டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக்லேருந்து எப்பவும் போல் 20 மினிட்ஸ் மேலே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தித்திக்கிற ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.